राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भांडीरवन की जय। जय बोलो गर्ग महर्षि की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो बहुलाश्वराजा की जय। கர்க சம்ஹிதை இதை இன்னொரு விதமாக சொல்லுவார்கள், கர்க பாகவதம் அப்படின்னு சொல்றதும் உண்டு. ஏன்னா பாகவதம் கிருஷ்ணலீலா இல்லையா, அந்த கிருஷ்ணலீலால விடுபட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியது இந்த கர்க மகரிஷியினுடைய சம்ஹிதை. அதனாலே இதற்கு கர்க பாகவதம் அப்படின்னும் ஒரு பெயர் உண்டு. அதில் கர்க சம்ஹிதா முதல்ல கோலோக கண்டம், அதில் 16வது அத்தியாயம் ராதா கிருஷ்ண விவாகம். முக்கியமாக இந்த கர்க சம்ஹிதையில் 10 கண்டம் காண கிடைக்கிறது. ஒன்று முதல்ல கோலோக கண்டம், அப்புறமா விருந்தாவன கண்டம், 3வது கிரிராஜ கண்டம், 4வது மாதுரிய கண்டம், 5வது மதுரா கண்டம், 6வது துவாரகா கண்டம், 7வது விஸ்வஜித் கண்டம், 8வது பலபத்ர கண்டம், 9வது விஞ்ஞான கண்டம், 10வது அஸ்வமேத கண்டம். இப்படி 10 கண்டம். அதில் கோலோக கண்டம், அதில் 16வது அத்தியாயம் ஆரம்பத்திலேயே ராதா கிருஷ்ண விவாக விஷயம் வந்துடுறது. அவ்வளவு அழகா ஜம்முன்னு எப்படி நடந்தது. முக்கியமாக இந்த ராதா கிருஷ்ண கல்யாணம் எப்போ சொல்லப்படுறது அப்படின்னா, பூத்தனா மோட்சம் ஆயிடுறது, சகடபஞ்சனம் ஆயிடுறது, திருநாவர்த்தனுடைய உத்தாரணம் ஆயிடுறது, அதுக்கப்புறம் யசோதாவுக்கு விஸ்வரூப தரிசனம் வாயை திறந்து கொட்டாய் விடும்போது காட்டுறது, அப்புறமா கர்க மகரிஷி கிருஷ்ணனுக்கு நாமகரணம் பண்ணுறார். கிருஷ்ண நாமகரணம் ராதா நாமகரணம் ஆயிடுறது. ஸோ கண்ணனுடைய 4 மாதத்துல தான் இந்த நாமகரணம். அந்த நாமகரணம் ஆன உடனேயே ராதா கிருஷ்ண விவாக வைபவமானது சொல்லப்படுறது. சரியா? ஸோ இப்படி பார்த்தோம்னா ராதையும் கிருஷ்ணனும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஏஜ். கண்ணன் பிறந்து 1 மாதத்தில் ராதா பிறந்தா அப்படின்னு நீ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ராதை கண்ணனை காட்டிலும் சிறியவள். ஸோ 16வது அத்தியாயம் ராதா கிருஷ்ண விவாகம், கோலோக கண்டம், கர்க சம்ஹிதா. அதில் 40 ஸ்லோகம் வரைக்கும் நாம் பார்த்துட்டோம். சில கர்க சம்ஹிதா பாடங்களில் மொத்தம் 55 ஸ்லோகம் தான் காண கிடைக்கிறது, முன்ன பின்ன மாறிடும். ஸோ சில ஸ்லோகங்கள் எண்ணிக்கை எப்படி பார்த்தா 41 இது சொல்லிட்டோம். சரியா? இப்போ அழகாக நாம் 41வது ஸ்லோகம் அனுபவிக்க போகிறோம். ஓகேவா? ஸ்ரீமல்லதா குஞ்ச நிகுஞ்ச மத்யே நீலீயமானம் பிரஹசந்தமேவ विलोक्य शाखान्तरितं च राधा
ஜக்ராஹ பீதாம்பரமாவ்ரஜந்தி. அழகா ஜோரா சொல்ற என்னன்னா, கண்ணன் வந்து ராதைக்கும் கல்யாணம் காண ஆயிடுறது. பிரம்மதேவர் வரம் வாங்கிட்டு கிளம்பிடுறா. ராதையும் கண்ணனும் ஆகாரம் சாப்பிட்றா. கண்ணன் ராதாவுக்கு வெத்தலை கொடுக்குறான், அவளும் சாப்பிட்றா. அப்புறம் 2 பேரும் அழகா இங்கே அங்கே ஓடி விளையாடுறா. யமுனா தீரம் எல்லாம் போகிறான். ஓகே, அப்போ கிருஷ்ணன் திடீர்னு என்ன பண்ணுறான், சிரிச்சுண்டு கிடுகிடுன்னு ஓடி போய் ஸ்ரீமல்லதா குஞ்ச நிகுஞ்ச மத்தியே நிலீயமானம் பிரஹசந்தம் ஏவ. அழகா ஜம்முன்னு பூ பூத்திருக்க கொடி வீடுகளுக்கு நடுவில் கண்ணன் திடீர்னு காணாமல் போயிடுறான். அப்போ உடனே ராதா தேடுறா. தேடனா விலோக்யஷாகா அந்தரிதம் சராதா. இப்போ கண்ணனை ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துடுறா. போயிட்டு ராதாராணி என்ன பண்றா, ஜக்ராஹ பீதாம்பரமாவ்ரஜந்தி. பீத அம்பரம் ஆவ்ரஜந்தி. அழகா ராதா ஜக்ராக கண்ணனுடைய பீதாம்பரத்தை போய் பிடிச்சுடுறா. அழகு இல்லையா? அது சுதந்திரமாக விளையாடுறா. அது கணவன் மனைவிக்குள்ள தம்பதிகளுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு விளையாட்டுலாம் ரொம்ப அவசியம். ஒரு சிரிப்பு இருக்கணும், ஒரு ஊடல் இருக்கணும், ஒரு கூடல் இருக்கணும், ஒரு கொஞ்சல் இருக்கணும், ஒரு கெஞ்சல் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பிஸியாக சம்பாதிச்சுட்டு அப்படி பிஸியாக ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் குடும்பத்தையே கவனிச்சுட்டு ஓடிட்டு இருக்க முடியாது. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பரம் ஒரு அந்யோன்யம் வேணும். நன்னா பேசணும். சாப்பிட்டியான்னு கேட்கணும், நீங்கள் சாப்பிடலான்னு கேட்கணும், நல்லா இருக்கடி அழகா இருக்கடின்னு சொல்லணும், அவள் ட்ரெஸ்ஸை கொண்டாடணும், அவரை பார்த்து ஐயோ ஸ்மார்ட்டாக இருக்கியா ஐ லவ் யூன்னு சொல்லணும். எத்தனை வயசானாலும் சொல்லலாம். இந்த காதல்லாம் கற்றுக்க வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு இந்த காதலே புரிய மாட்டேங்கிறது. திவ்யமான தம்பதிகள் அழகாக நடந்து காட்டுறா. நிஜமாவே காதல்னா தெரிய மாட்டேங்குது இந்த காலத்து பசங்களுக்கு. காதல் அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது, அவளை வசப்படுத்தணும் இவளை வசப்படுத்தணும். வசப்படுத்தின பிறகு அந்த காதல் எங்கே போயிடுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பாவமாக இருக்கு. அதுக்கப்புறமா வெறும உடல் ஆசை உடல் மோகத்தை தீர்த்துக்கிறது மட்டும்தான் 2 பேரும் பரஸ்பரம் பழகிறான்னு பொழுது அந்த காதல் வந்து அடப்போட அப்படி மொனோட்டனஸாக ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ராதையும் கண்ணனும் திவ்யமான தம்பதிகள், அழகான காதலர்கள். எப்படி விளையாடுறா பாருங்க. ஸ்ரீமல்லதா குஞ்ச நிகுஞ்ச மத்தியே நீலீயமானம் பிரஹசந்தமேவ விலோக்ய சாகாந்தரிதம் சராதா ஜக்ராஹ பீதாம்பரம் ஆவ்ரஜந்தி. கண்ணன் சிரிச்சுட்டே கொடிபிடி நடுவே ஒளிஞ்சு காணாம போயிடுறான். பார்த்தா ஒரு மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கான். ராதா பார்த்துட்டா ஓடி போய் பீதாம்பரத்தை பிடிச்சு இழுக்கிறான். அழக பார்த்துக்கோங்க. துத்ராவராதா ஹரிஹஸ்த பத்மா ஜங்காரமங்கிரியோ பிரதிகூர்வதி கௌ நீலீயமானா யமுனா நிகுஞ்சே புனர்வ்ரஜந்தி ஹரிஹஸ்தமாத்ராத். அடுத்த ஸ்லோகம். துத்ராவ ராதா ஹரிஹஸ்த் பத்மா. அப்போ உடனேயே கண்ணனை அப்படின்னு பிடிக்க போகிறான். பிடிச்சுட்டான். அதுக்குள்ள ராதா ராணி என்ன பண்ணுறா, அவன் கையிலிருந்து நழுவி ஓடுறா. ஜம்முன்னு. சூப்பர்ல. அப்போ ராதாவை கண்ணன் பிடிச்சான்னு அவ தப்பிச்சு ஓடுறாளாம் ராதாராணி. துத்ராவன ஓடுறது. ராதா ஹரி ஹஸ்த பத்மா. கண்ணனுடைய தாமரை கைகள்லேருந்து விடுபட்டு
ஜங்காரமங்கிரியோ பிரதிகுர்வதி கௌ. அழகா கால் சலங்கை ஒலிக்க ஒலிக்க ஓடி போகிறாளாம். ஓடி போய் என்னடா ஆச்சுன்னா யமுனையினுடைய அழகான நிக்குஞ்சத்துக்குள்ள, யமுனை கரையில் புதர்கள்லாம் நிக்குஞ்சம்லாம் இருக்கும் இல்லையா, நீலியமானா யமுனா நிக்குஞ்சே, அவள் மறைஞ்சு விட்டாளாம். யமுனையினுடைய அழகான அந்த ஃபஸ்ட் கிளாஸாக ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாளாம், மறையறா. ஆனால் என்ன ஆயிடுத்துன்னா, இவன் விட்டுருவானோ, விடமாட்டானே. அங்கிரியோ பிரதி என்னது அவ்வளவு அழகா நீலியமானா யமுனா நிகுஞ்சே புனர்விரஜந்தி ஹரிஹஸ்த மாத்ராத். ஹரியனோட கையிலேருந்து தான் தப்பிச்சு ஓடுறா குழந்தை. ஆனால் இவன் கையை விட்டு யாராவது ஓட முடியுமோ? அச்சுதனாச்சு, நழுவ விடாதவனாச்சு. திரும்பி ராதாராணியை பிடிச்சுட்டான். அடுத்த நடாச்சு 43வது ஸ்லோகம். யதாத்தமால கலதௌதவல்யா கணோ யதா சஞ்சலயா சகாஸ்தி நீலோத்ரிராஜோ நிகஷாஸ்மகன்யா ஸ்ரீராதயாத்யஸ்து தயா ரமண்யாம். அப்போ அதே சமயத்தில் எப்படி இருந்தாவா ரெண்டு பேரும், இந்த ரெண்டு பேரும் விளையாடுறாள் இந்த ஜோடி. யதா தமாலக கலதௌத வல்யா, தமால மரத்தை கட்டி பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய தங்க கொடி போல இருக்காளாம். நம்ம ஆண்டாளை சொல்லும்போது, கோதாவை சொல்லும்போது சொல்வாள் ஹரிச்சந்தன கல்பவல்லிம் அப்படின்னு சொல்லுவாள். ஹரி என்கின்ற சந்தன மரத்தை படர்ந்திருக்கக்கூடிய தங்க கொடி போன்றவள் இந்த கோதா. அந்த மாதிரி ஹரிச்சந்தன கல்பவல்லின்ற மாதிரி யதாத்தமால கலதௌதவல்யா, நல்ல அழகான தங்க பூக்கள் பூக்கக்கூடிய கொடியாக இருக்கக்கூடிய தமால மரமும் அதை படர்ந்திருக்கக்கூடிய அதில் படர்ந்திருக்கக்கூடிய தங்கப்பூ பூக்கும் தங்கக்குடி போல இருக்கா. ஆச்சா ஒன்று. அடுத்தது கணோயதா சஞ்சலயா சகாஸ்தி, அதாவது கணம், கண அப்படின்னா மேகம். ஓகே, அதாவது ஒரு மேகத்தோட மின்னல் கலந்தா போலே. முன்னாடியே அவள் உட்காந்துருக்கும் போச்சுனாலே மேகமும் மின்னலும் அமர்ந்தா போல. அது மாதிரி கணே ததா அழகா சஞ்சலையா சகாஸ்தி. சஞ்சலம் அப்படின்னா மின்னல், நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்னு வர நம்ம ஒரு மின்னல் அப்படி ஃபட்டாஃபட் அது பார் அப்படின்றதுக்குள்ள போயிடும் இல்லையா. அதை விட வேகமாக அழியக்கூடியது நம்முடைய வாழ்க்கை அப்படின்றார். அந்த மின்னல் கொடி போல ராதாராணி, நல்ல கருத்த மேகம் போல கண்ணன். ஃபஸ்ட்டு தமால மரம், அழகான தங்கக்கொடி. ரெண்டாவது கண்ணன் தமால வர்ணம். ஓகேவா, ராதாராணி தங்கக்கொடி. இப்போ அழகா கண்ணன் வந்து மேகம், ராதாராணி மின்னல். யதா தமாலக கலதௌதவல்யாக கணே யதா, சிறந்த கணோ யதான்னு இருக்கு. கணோ யதா சஞ்சலையா சகாஸ்தி அப்படி இருக்கா. அடுத்து என்னடாச்சு, நீலோத்ரிராஜோ நிகஷாஸ்மகன்யா. நீலமலை, நீல அத்ரி, நீலாத்ரி, நீலோ அத்ரி, தங்க நீலமலை. கண்ணன் பார்த்தா நீலமலை, பச்சை மாமலை போல்மை நீலமணி வண்ணனா இருக்கானா. அதில் ஜம்முன்னு நிகஷாஸ்மகன்யா, அதில் இருக்கக்கூடிய அழகான ஜம்முன்னு ரத்னங்கள் போல ராதாராணி இருக்காளா. நீலமணி குன்று, அதில் தங்கம் பதித்த அழகான
கல் மாதிரி ஆண்ட நம்ம ராதாராணி இருக்கல, கசௌடின்னு சொல்கிறார். அந்த நிகாஸ்மா நிகசாஸ்மகன்யா, இவன் பெரிய நீலமணிக்குன்று, அதில் ஒரு மணி போல அதில் இருக்கக்கூடிய அந்த குகையில் இருக்கக்கூடிய அற்புதமான மணிகளாக ராதா இருக்கா. தமாலமரம் தங்கக்கொடி, கருத்த மேகம் கொடிமின்னல், நீலமணிக்குன்று, அதில் அழகான ரத்னமா ராதா ராணி. நான் சொன்னேன், நம்ம வைரம் வைடூரியம் எல்லாம் சுத்தியோட நீலத்தினோட வச்ச பலவளம் ஜொலிக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கான். புனர்விரஜந்தி ஹரிஹஸ்தமாத்ராத். ஸோ எப்படி இருந்தான்னா யதா தமாலக, முன்னாடி சொல்கிறோம், புனர்விரஜந்தி ஹரிஹஸ்தமாத்ராத் தத் யதா தமால கலதௌ தவல்யா கணோ யதா சஞ்சலயா சகாஸ்தி நீலோத்ரிராஜோ நிகஷாஷ்மகன்யா ஸ்ரீராதயாத்யஸ்து தயா ரமண்யா. இப்படியாக ராதையும் கண்ணனும் இருந்தார்கள். ஹரி ராதையோடு இவ்வாறு இருந்தான், ராதை இவ்வாறாக ஹரியோடு இருந்தாள். என்ன அழகு இல்லையா? கொஞ்சலங்கள் ரெண்டும் ஆச்சு. அடுத்த ஸ்லோகம். श्रीरासरंगे जनवर्जिते परे रेमे हरिरासरसेन राधया वृंदावने भृंगमयूरकूजल्लते चरत्येवरतीश्वर परः. அப்ப யாரும் இல்லாத நிர்ஜனமான பிரதேசம், ஸ்ரீராசரஞ்சே, அழகான ஸ்ரீ பொருந்தியதான ராசமாடக்கூடியதான அந்த இடத்துல ரங்க மண்டலத்தில் ஜனவர்ஜிதே, மக்கள் யாரும் இல்லாத ஸ்ரீராசரஞ்சே ரங்கே ஜனவர்ஜித பரே, ஜனங்கள் யாரும் இல்லை, ஜனவர்ஜிதே பரே ரேமே ஹரிராசரசேன ராதயா. கண்ணன் ராதாராணியோட ராசமாடுறான். ராசத்தெல்லாம் அப்படி வர்ணிக்கிறது, பிரார்த்தனை பண்ணுங்க. அதை புரிஞ்சுக்கிற பாவமும் அதை அனுபவிக்கிற ஸ்ரத்தையும் பக்தியும் உங்களுக்கு லபிக்கட்டும். அதெல்லாம் பியாண்ட் இமேஜினேஷன், பியாண்ட் கம்பேரிசன். அவ்வளோதான், இதுக்கு மேலெலாம் சொல்ல முடியாது எனக்கு. பகவானும் ராதாராணி உங்களுக்கு அந்த பாவத்தை கொடுக்கட்டும். ஸ்ரீராசரங்கே, ரங்கமண்டலம் சொல்வார், ஸ்ரீராசரங்கே ஜனவர்ஜிதே பரே ரேமே ஹரிராசரசேன ராதயா. அழகாக ராதாராணியோட கண்ணன் விதவிதமாக ராசம் ஆடுறான். அப்படி ஆடி ஆடி ராதாராணி அவ்வளோ குஷிப்படுத்துறானா, ராசமாடுறான். அப்புறம் திருப்பியும் விருந்தாவனே பிருங்கமயூர கூஜல்லதே சரத்யேவரதீஸ்வர பரஹரதீஸ்வரன், கண்ணனுக்கு ஒரு பேர். அந்த ரதி கேளின்னு சொல்லுவா இல்லையா, அந்த ராசத்தில் த மாஸ்டர் ஆஃப் த ரதி கேளி, ரதிகேளின்னு அஷ்டபதியிலே சொல்வார் நம்ம ஜெயதேவன். அந்த அழகான காதல் விளையாட்டுகளில் த மாஸ்டர் ஆஃப் த லவ் பிளே. நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் ஓரளவு தான் யோசிப்பேன். அந்த யோசனையிலையுமே ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது, அவ்வளோதான். அப்போ அப்பேற்பட்ட உள்ளம் கவர் கல்வன் சித்தச்சோரன் காதல் சிகாமணி, ஹே பியாரி ஹே பியாரோ, அவ்வளோதான். மேரே பியாரி மேரா பியாரோ, அவ்வளோதான். பிரேமஸ்வரூபன் அப்படி வேணால் சொல்லலாம். இந்த பிரேமேஸ்வரன், பிரேமத்துக்கு ஈஸ்வரன், அது பிரேமேஷ். அழகா ஜம்முன்னு
அப்படி விளையாடுறான். ராதாராணி அப்படின்னு வாடி அப்படின்னு கையை பிடிச்சி அப்படி இழுத்து நடக்கிறானா. அந்த பிருந்தாவனத்தில் ஜோரா மயில்கள் ஆடுறது, வண்டுகள் சப்தம் போடுறது, குயில்கள் கூவின்றிருக்கு, பூக்கள் பூத்து குலுங்கிறது. அப்படியே தன்னை மறந்து 2 பேரும் அப்படி அலையறாளாம் பிருந்தாவன காட்டில். அப்போ அழகாக அந்த மயில்கள் குயில்கள் இதெல்லாம் கூவின்றிருக்கிற சமயத்தில் அப்படி வா அப்படி நடக்கலாம். கொஞ்ச நேரம் காதல் பண்ணுறா, அப்புறம் அப்படி ஜாலியாக நடக்கிறா. யூ ஹாவ் டு செலிப்ரேட். கிருஷ்ணன் ராதிகளோட காட்டி கொடுக்குறா பாருங்க. தலையெழுத்தேன்னு வாழப்படாது. நிறைய பேர் அதுதான் பண்ணுறோம். அதுதான் கோபமாக வருது. படிக்கிறதா தலையெழுத்து, வீட்டு வேலை பண்ணுறதா தலையெழுத்து, ஆஃபீஸ் போகிறதா தலையெழுத்து, ரொட்டீன் பண்ணுறதா தலையெழுத்து, பேசுகிறதா தலையெழுத்து, கொண்டாட்டமாக தலையெழுத்து, ஃபங்க்ஷனாக தலையெழுத்து. என்ன பைத்தியக்காரத்தனம். யூ மஸ்ட் செலிப்ரேட். ரதீஸ்வரன் என்ன அழகான பேர் பாருங்க. ஆச்சு. அப்போ அடுத்து என்னாச்சு? ஸ்ரீராதயா கிருஷ்ண ஹரி பராத்மா நனர்த்த கோவர்தன கந்தராசு மத்தாலிஷு பிரஸ்வ வர்ணை பிரஸ்ரவணை சரோபிர் விராஜிதாசு த்யுதிமல்லதாசு. ரொம்ப அழகா அடுத்த ஸ்லோகம். இந்த ராதையும் ஸ்ரீ ராதையா கிருஷ்ண ஹரி பராத்மா நனர்த்த கோவர்தன கந்தராசு. அப்போ ஹரியான கிருஷ்ணன் ராதாராணியோட கோவர்தனத்தின் மலையின் குகைகளுள் அழகாக விளையாடினான். அங்கே மட்டும்தான் விளையாடினா இல்லையா? மத்தாலிஷு பிரஸ்வவனை சரோபிஹி. அழகான அருவிகள். அங்கே மது உண்டு மயங்கின அந்த தேனீக்களுடைய சப்தம், நன்னா பூத்து குலுங்கிறது. இதெல்லாம் கோவர்தன மலையினுடைய தாழ்வாரங்கள், குகைகள், அதில் வரக்கூடிய அருவிகள். இவைகளுக்கு நடுவிலேயும் அதாவது பிருந்தாவனத்தில் பாண்டிரவனம். ஓகே, பாண்டிரவனத்தில் அப்படியே ஜாலியாக அப்படி பிருந்தாவனத்தில் அப்படியே சும்மா சுற்றுறா. யமுனா தீரத்தில் விளையாடினா, அதுக்கப்புறம் பிருந்தாவனம், அப்புறம் அங்கேருந்து அப்படியே ஜாலியாக யமுனா தீரம். பாருங்க, ஹவு இட் ஹாஸ் டு பி என்ஜாய்ட், ரைட்? ஸ்ரீராதயா கிருஷ்ண ஹரி பராத்மா நனர்த்த கோவர்தன கந்தராசு மத்தாலிஷு பிரஸ்ரவணை சரோபிஹி வரோ விராஜிதாசு த்யுதிமல்லதாசு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அழகான குளங்கள், கோவிந்த குண்டம், நிறைய குண்டங்கள்லாம் உண்டு. பின்னாடி வரும், அதுக்கு முன்னாடி நிறைய குண்டங்கள் உண்டு, சுரபி குண்டம், இதெல்லாம். அங்கெல்லாமும் அழகாக 2 பேரும் விளையாடுறான். பாண்டிய வனத்தை சாப்பிட்றா, அப்புறம் பாண்டிய வனத்தை கொஞ்சம் விளையாடுறா, அப்புறம் அங்கேருந்து அப்படியே யமுனா தீரம் போகிறா, அங்கேருந்து அப்படியே பிருந்தாவனம் போகிறா, பிருந்தாவனத்தில் ஓடி ஆடி விளையாடுறா, ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுறா. தென் அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸாக கோவர்தனம் அங்கேயும் போய் ஆனந்தமாக விளையாடுறான். சூப்பர்ல. அப்போ திருப்பி என்னடா ஆச்சுன்னா, சகார கிருஷ்ணோ யமுனாம் சமேத்ய யமுனாம் சமேத்ய வரம் விஹாரம் ரிஷபானு புத்ரியா ராதா கராலக்ஷதலம் சபத்மம் தாவன் கிரஹீத்வா யமுனா ஜலேஷு. அழகா அடுத்த ஸ்லோகம். திருப்பி அவ யமுனைக்கு வரா. யமுனையோட யமுனையில் அழகா ஜலக்கிரீடை பண்றா 2 பேரும். சகார கிருஷ்ணா யமுனாம் சமேத்ய. அழகா யமுனைக்கு திரும்பி வந்தா. அழகா வரம் விஹாரம் ரிஷபானு புத்ரியா, ரிஷபானுடைய புத்திரியான ராதாவோட ஜலக்கிரீடை செய்தான். அப்புறம் என்னாச்சு? இப்படி ஜலக்கிரீடை விளையாண்டு இருக்கான். அப்ப ராதா கராள ராதா கராள பத்ம லக்ஷதலம் ச பத்மம். இப்போ ராதா கையில் ஒரு லட்சக்கணக்கான இதழ்கள் நிறைந்த தாமரை. சாதாரணமாக புண்டரீகாட்சம் சொல்லுவோம், 1000 இதழ் தாமரை. இப்போ நம்மெல்லாம் பார்க்குறது 1000 இதழ் தாமரை எல்லாம் கிடையாது.
லக்ஷதலம் இருக்கக்கூடிய ஒரு தாமரையா. அது ராதா எடுத்திருக்கலாம், ரொம்ப அழகா இருக்க, எடுத்து வச்சுருக்க யமுனையில் குளிக்கும் பொழுது. ராதா கரால லக்ஷதலம் சபத்மம் தாவன் கிரஹீத்வா யமுனா ஜலேஷு. அப்போ பகவான் என்ன பண்ணிட்டான், அவ கையிலேருந்து அந்த தாமரையை பிடுங்கிட்டான். பிடுங்கிட்டோ டக்குன்னு யமுனையில் உள்நீச்சல் அடித்து இப்படி போகிறான். யார்? கிச்சா பையன். அப்படி அப்படி தாமரை பிடிச்சு அப்படி நிற்கிறா, அதுக்குள்ளே பிடுங்கிட்டு அப்படி வேகமாக நீச்சல் அடிக்கலாம். யார்? நம்ம பையன். அப்போ என்னடாச்சு? ராதா ஹரே பீத படம் ச வம்சீம் வேத்ரம் கிரஹீத்வா சஹசா ஹசந்தி தேஹீதி வம்சீம் வததோ ஹரேச்ச ஜகாத ராதா கமலம் நுதேஹி. இவ சும்மா விடுவாளா? உடனே ராதா வேகமாக கண்ணனை துரத்தி அவனோட புல்லாங்குழல், அவன் கையில் ஒரு மாடு மேய்க்கிற குச்சி, பீதாம்பரம், மூணுத்தையும் அபகரிச்சாலாம். நீ ஒரு தாமரை தானே பிடிங்கின. அப்போ என்ன ஒரு சாமர்த்தியம் இருக்குது பாருங்க செல்ல குஞ்சலத்துக்கு, ராதா ராணிக்கு. கண்ணனுடைய புல்லாங்குழல், கண்ணனுடைய மாடு மேய்க்கிற குச்சி, கண்ணனுடைய பீதாம்பரம். என்ன அநியாயம் பார்த்துக்கோங்க. பிடிக்கிட்டாலாம். உடனே பார்த்தான் பையன், சிரிச்சுட்டே வேற, தாமரை அப்படிங்கிற பயல. ராதா ஹரே பீத பட்டம், பீத வஸ்திரம், பீத பட்டம் ச வம்சிம் வேத்ரம் கிரஹீத்வா சஹசா ஹசந்தி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி திடீர்னு பிடுங்கிட்டாளாம். உடனே அவன் பார்த்தானா, தேஹீதி வம்சீம் வததோ ஹரே. ஹே தேஹி இதி வம்சீம், அடி கொடுக்கூட, என் புல்லாங்குழல் கூட. பீதாம்பரம் முக்கியம் இல்லை ஐயாவுக்கு, குச்சி போனது முக்கியம் இல்லையா, புல்லாங்குழல் முக்கியம். அடி ஏய் புல்லாங்குழல் கூட. தேஹி இதி வம்சீம் வததோ ஹரே. ராதா அப்படி கெண்டலா அப்படி கெத்தா சிரிச்சாலாம். ஜகாத ராதா கமலம் நுதேஹி. அப்படி நீ என் தாமரை முதல்ல கொடு. இது ராதா ராணி. என்ன அசாத்தியம் பார்த்துக்கோங்க. கண் முன்னாடி விரியறது இல்லையா அந்த சீன்ஸ். எப்படி எழுதியிருக்காரு பாருங்க கர்க சம்ஹிதையில், கர்க மகரிஷி. அமேசிங் ரைட்? தஸ்யை ததௌ தேவவரோத பத்மம் ராதா ததௌ பீத பட்டம் ச வம்சீம் வேத்ரம் ச தஸ்மை ஹரயே தயோஹ புனர்பபூவ லீலா யமுனா தடேஷு. அப்போ உடனே ஹரி இந்தா அப்படி முதல்ல தாமரை கொடுத்தான். தோத்தது யாரு? இவன் தான். முதல்ல தாமரையை கொடுத்தான். உடனே ராதாராணி அவருடைய புல்லாங்குழல், பீதாம்பரம், மாடு மேய்க்கிற குச்சி எல்லாம் கொடுத்தாளாம். உடனே ரெண்டு பேரும் சிரிச்சுண்டா. உடனே ரெண்டு பேரும் அப்படியே ஈரம் சொட்ட சொட்ட யமுனை கரையில் அப்படி உட்காந்துண்டு ஒருத்தர் ஒருத்தர் அழகாக பார்த்து ரசிக்கிறார்கள். என்ன அழகு பார்த்தேளா. புனர்பபூவ லீலா யமுனா தடேஷு. இதெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியத்தை ராதாராணி நமக்கு கொடுத்துருக்கா பாருங்கோ. அவ்வளோ பெரிய விஷயம் இது ராதா கல்யாணம்ன்றது. ஸோ 48 ஸ்லோகம் ஆயிடுத்து. இன்னைக்கு 6வது நாளா? நாளைக்கு 7வது நாள். நம்ம சப்தாகத்தோட லாஸ்ட் டே நாளைக்கு. ராதா கல்யாண சப்தாகம். ஒரு நாளைக்கு 8 ஸ்லோகம்னு பின்னியோட 48 ஸ்லோகம் ஆயாச்சு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय.
जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो भांडीर वन की जय, जय बोलो नारद महर्षि की जय, जय बोलो बगुलाश्वर राजा की जय, जय बोलो गर्ग महर्षि की जय। राधे कृष्णा।